எத்தனாவது அதிகாரத்தில் நம்ம இருக்கிறோம்? 6. தேங்க்யூ வேணி. டேனியல் 6வது அதிகாரத்தில் நம்ம இருக்கிறோம். 6லேருந்து நம்ம முடிக்க போகிறேன்னு சொன்னேன். நான் 6லே நான் பல வாரங்களாக ஆண்டவர் வார்த்தை கொடுக்கிறார் விசுவாசிக்கிறேன். ஆகையால் அந்த 6 படித்து கொண்டே இருங்கள். 6வது அதிகாரம். 6வது அதிகாரம் டானியேல் எங்கே இருக்கிறாரு? சிங்க கபியில் இருக்கிறாரு. அங்கே டானியலுக்கு எதிராக காரியங்கள் எதிர்ப்பு வருகிறது. ஆகையால் டானியேல் சிங்க கபிலை போடப்படுவார். டரியஸ் ராஜாவுடைய ஆட்சியிலே. இந்த நாளிலே தேவப்பிள்ளைகளை இந்த 6வது அதிகாரம் வைத்து நம்ம சில காரியங்கள் பார்க்க போகிறோம். I believe the Lord is taking us into again his presence. அவர் பிரசன்னத்திலே தேவன் வழிநடத்தி கொண்டு இருக்கிறார். ஆண்டவர் எதிர்பார்க்கிறது என்னவென்றால், நான் விசுவாசிக்கிறேன், நான் போன வாரம் ஜெபித்ததுக்காய் நன்றி. இப்போல அந்த 6 hours 6 hours ப்ரேயர் மீட்டிங்கில் இப்படியாக இந்த பிரசன்ஸை குறித்து பகிர்ந்து கொள்ளும் போது 2 மணி நேரம் 4 காரியத்தை கொண்டு போனேன். உங்கள் மத்தியில் கூட சொன்னேன், உங்கள் மத்தியில் கூட 4 காரியத்தை நாம் பார்க்க போகிறோம் என்று. என்னவென்றால் 4P நாம் கடந்து போகும். 1 is the presence of God. தேவனுடைய பிரசன்னம் நம்ம வாழ்க்கையில் மிக மிக முக்கியமாக இருக்கிறது. நம்மளுடைய வாழ்க்கையில் God wants his people to come back to his presence. Hallelujah. ஒரு மனுஷனுக்கு அல்ல, இல்லாட்டி ஒரு ஸ்தாபனத்துக்கு அல்ல, மீண்டும் மீண்டுமாக இந்த காரியம் சொல்லிக்கொண்டே இருப்பேன். ஒரு ஸ்தாபனத்துக்கு அல்ல, இல்லாட்டி இந்த ஸ்தாபனத்துக்கு, இந்த சபைக்கு அல்ல, இல்லாட்டி பாஸ்டருடைய ஃபாலோவர்ஸா நீங்க வரக்கூடாது. தேவனுடைய பிரசன்னத்திலே மீண்டும் ஜனங்கள் வரும்படி கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. God wants his people to come back to his presence. இதான் ஆண்டவர் விருப்பப்படுகிறார். என்றால் ஆண்டவருடைய பிரசன்னத்தை விட்டு அநேகர் தூரமாயிருக்கிறார்கள். ஆச்சரியமான காரியம் என்ன தெரியுங்களா? தேவனுடைய காரியத்தில் இருந்தும் தூரமாக இருக்கிறார்கள் என்று நாம் பார்க்கலாம். இத்தனை பேருக்கு புரியுது எனக்கு தெரியல. தேவனுடைய காரியத்தில் ஈடுபட்டு தேவனுடைய காரியத்தில் இருந்தும் கர்த்தரிடத்தில் தூரமாக இருக்கிறார். வேத ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கிறார், அவர் நாவிலால் துதிக்கிறார்கள், ஆனால் அவர் இருதயமோ தூரமாக இருக்கிறது ஆண்டவர் சொல்லியிருக்கார் தானே ஆண்டவர். அப்ப நம்மளுடைய வாழ்க்கை மீண்டுமாக, நம்மளுடைய இருதயம் மீண்டுமாக தேவன் பிரசன்னத்துக்கு வரும்படிக்கு கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அதனால தான் இந்த பிரசன்ஸோட சப்ஜெக்ட் நான் விட்டு போக முடியல. I couldn't come out from that topic. அதான் சொல்றேன், 4 காரியம் கொண்டு போன இப்போக்கு, ஆனால் இந்த பிரசன்ஸ் 2 மணி நேரம் இந்த பிரசன்ஸ் குறித்து ஆண்டவர் வழி நடத்தினார். ஆகையால் இந்த நேரத்திலும் இந்த வாரத்திலும் அப்படியாக பிரசன்ஸ் குறித்து பார்க்க போகிறோம். 4 காரியம் உங்கள்கிட்ட சொன்னேன். 4P பிரசன்ஸ், தேவனுடைய பிரசன்னத்துக்கு நம்ம வர வேண்டும். அது மட்டுமல்ல, இந்த பிரசன்னம் எங்க கொண்டு போகும்? 2வது P கொண்டு போகும். என்னவென்றால் பர்பஸ். அப்ப தேவ பிரசன்னத்தில் இருக்கும்போது கர்த்தர் நம்மளுடைய வாழ்க்கை, நம்மளுடைய குடும்பம் கர்த்தர் வச்ச நோக்கத்தில் கர்த்தர் அழகாக கொண்டு போய் நிறுத்துவார். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். சந்தோஷமா இருக்கீங்க? ஹல்லேலூயா. அப்ப அவர் நோக்கத்தை நிறுத்துவார். அப்ப நான் இங்க போனோம் பாஸ்டர், அனைவரு கேள்வி, நோக்கத்துக்கு கொண்டு போகிற தேவனாய் இருக்கிறார். அப்ப ஒரு பிரச்சனத்தில் இருக்கிறவர்கள் அந்த பிரச்சனமே கர்த்தர் என்ன நம்ம செய்ய சொல்லுகிறாரோ, என்ன நோக்கத்தை வைத்திருக்காரோ கர்த்தர் அழகாக கொண்டு போய் நிறுத்துவார். அப்ப நோக்கத்தை போகும்போது இதை ஜஸ்ட் ரீகேப் பண்றேன், நான் சொன்ன காரியங்கள். அப்ப நோக்கத்திலே, கர்த்தர் நோக்கத்திலே ஒருவன் அமரும் போது, when someone sits align himself rightly in the purpose of God, தேவனுடைய சித்தத்தில் ஒருவன் தெரியுங்களா, ஒருவள் கரெக்டாக அமரும் போது அங்கதான் ஹல்லேலூயா ஆமென், என்னது அங்கதான் பிரச்சனையே வரும். P நம்பர் 3 persecution, உபத்திரவம். ஹல்லேலூயா. நான் கூட சொன்னேன், ஆசீர்வாதத்தை பற்றி நாங்கள் பேச போகிறதில்லை. ஹல்லேலூயா. இது எல்லாம் நீங்கள் டானியேல் புத்தகத்தில் அப்படியே பார்த்து கொண்டே வர அந்த பேட்டர்ன், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வாழ்க்கையில் பார்த்து கொண்டே வரலாம் இந்த பேட்டர்ன். ஆமென். நீங்கள் வேதத்தில் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா இந்த பேட்டர்ன் வந்துக்கிட்டே இருக்கும். when there is a presence of God there will be a purpose. நோக்கத்தை கர்த்தர் கொண்டு போவார். நோக்கத்தை கொண்டு போகும்போது அவங்களுக்கு உபத்திரவங்கள் வரும். ஓகே, நான் நெகட்டிவாக பேச கிடையாது. ஏனென்றால் ஆண்டவரே சொல்லிட்டார், உங்களுக்கு உபத்திரம் உண்டு. ஆமென். கர்த்தருக்காக எழும்பும் போது, கர்த்தர் நோக்கத்தில் இருக்கும் போது யார் எழும்புறானோ இல்லையோ பிசாசு எழும்புவான் எதிர்ப்பாக. ஆமென். அப்ப அந்த அந்த பெர்சிக்யூஷன்ல போகும்போது தான் பாருங்க, ஜெயம் கொள்ளுகிறவன், the one that overcomes. இதெல்லாம் நம்ம கடைசியா தெரியல எத்தனை வாரம் எடுக்க போகுதுன்னு நம்ம கடைசியாக நம்ம பார்க்க போறோம். ஒரு P நம்ம பார்க்க போறோம். இப்போ பிரசன்ஸ்ல நம்ம வைக்கிறோம். கடைசியாக பிரைஸ். அப்படின்னா நம்மளுக்குன்னு கர்த்தர் ஜெயத்தை வச்சிருக்கார், பரிசை வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. அது என்ன பரிசுன்னு சொல்லி சர்ப்ரைஸா நான் உங்களுக்கு திறந்து காமிக்க போறேன். ஹல்லேலூயா. நீங்க பார்க்க போறீங்க என்ன பிரைஸ் கர்த்தர் உங்களுக்கு வச்சிருக்காரு. சில பேருக்கு ஆசை தங்கமாக ரோடு இருக்கணுமா அவங்க வீட்டு முன்னுக்கு. சில பேருக்கு ஆசை வீடுலாம் தரிசனம் பார்த்தாங்களாம், அந்த வீடுலாம் பெருசாக அவங்க சைன் போர்டில் அவங்க பேர் எழுதியிருக்கான்.
என்ன மாதிரி கற்பனை, என்ன மாதிரி ஆசை, நான் உங்களுக்கு காமிக்கிறேன். கடைசியில் உங்களுக்கு ப்ரைஸ் என்ன கிடைக்கும்னு சொல்லி உங்களுக்கு காண்பிக்கிறேன். ஹல்லேலூயா. வேதத்தில் எழுதி இருக்குது. ஹல்லேலூயா. வீட்டில் போய் புரட்டி பாருங்க என்ன அந்த ப்ரைஸ்ன்னு சொல்லி. சரி, இது ஒன்று நம்ம பார்க்க போகிறோம். ஆகையால் இந்த காரியத்துக்குள் நம்ம வாழ்க்கை, ஒரு விசுவாசி தேவனுக்குள் இருக்கிறவர்கள் கடந்து போவார்கள். நான் மீண்டுமாக பிரசனத்தை பார்க்கும்போது, ஏன் பிரசனத்தை அழுத்த திருத்தமாக உங்கள் மத்தியிலே மீண்டுமாக நான் பேசுகிறேன் என்றால், ஏனென்றால் தேவ பிள்ளைகளே, இந்த வேதத்தை பார்க்கும்போது ஆரம்பத்தில் இருந்து கடைசி வரை கர்த்தர் எதை குறித்து பேசுகிறார் என்றால் அவருடைய பிரசனத்தை குறித்து தான் பேசுகிறார். It's about his presence. அப்ப ஆண்டவர் பாருங்க, நம்ம பார்க்கிறோம், ஆண்டவர் ஆதியிலே ஆதாம் ஏவாளோடு கூட அவர் கூடவே இருந்ததை தேவன் பிரசன்னம் மனுஷனோடு கூட இருக்கும்படி கர்த்தர் விருப்பப்பட்டார். God wants to dwell among his people. இதுதான் தேவனுடைய சித்தம், தேவனுடைய நோக்கம். அல்லேலூயா. ஆமென். எவ்வளவு நல்லவர். அவர் நினைச்சிருந்தா மேலே இருந்து பார்க்கலாம், மேலே இருந்து பார்த்து சரி ஓகே எப்படியோ வருங்க, ஆடாம் எப்படி இருக்க, மேலே இருந்து ஒரு சத்தம், ஆடாம் கீழே இருந்து நல்லா இருக்க ஆண்டவரே, உங்களை பார்க்க முடியல ஆண்டவரே, சத்தம் கேட்குது ஆண்டவரே. இல்லை, ஆண்டவர் தோட்டத்தில் இறங்கி வந்தார். அல்லேலூயா. ஜனங்களோடு கூட உலாவினார். ஆமென். அல்லேலூயா. அப்ப நம்ம ஆதியாகமம் புத்தகத்தில் பார்க்கிறோம், ஆண்டவர் அப்படியாக மனுஷனோடு கூட அவர் உலாவுகிற தேவனாய் இருக்கிறார். அதே போல தேவ பிள்ளைகளே, நாம் சந்தோஷம் அடைய வேண்டும், நாம் உற்சாகம் அடைய வேண்டும். தேவன் நம்மோடு கூட வாசம் செய்கிறவராய் இருக்கிறார். கவனிங்கள், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். எங்க சொன்னார்னா, ஆண்டவர் யோவான் 14 சொல்லுகிறார், இங்க பாருங்க, என் வார்த்தை நீங்க கை கொள்ளும் போது நானும் என் பிதாவும் உங்கள் வீட்டில் நாங்கள் வாசம் செய்வோம் என்று ஒரு வசனம் இருக்கிறது. We will dwell in your house, we will be there. ஆமென். ஹல்லேலூயா. அது மட்டும் இல்ல, பிதா குமார பரிசுத்த ஆவியானவர் நம் வீட்டில் வாசம் செய்கிறவராக காணப்படுவார்கள். ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவர் இந்த வாக்குத்தத்தத்தை நம்மளுக்கு கொடுக்கிறார். அது மட்டுமல்ல, வெளிப்படுத்தல் புத்தகத்தில் நம்ம பார்க்கும்போது ஆண்டவர் சொல்லுகிறார், 7 பொன் கொத்து விளக்கின் மத்தியிலே உலாவுகிற தேவனாய் இருக்கிறார். அந்த 7 பொன் கொத்து விளக்கு சொல்லும் போது எதை குறிக்கிறது? சபையை குறிக்கிறது. அப்ப வீட்டில் இருக்கும் போது தேவன் உலாவும்படி அவர் ஆசைப்படுகிறார். ஹல்லேலூயா. சபைக்கு வரும்போது தேவன் சொல்லுகிறார், நான் சபையிலே உலாவுகிறேன் ஆண்டவர் சொல்லுகிறார். அப்ப இங்க தேவன் இருக்கிறார். அப்ப தேவன் இருக்கும்போது இயேசு கிறிஸ்து இங்க உலாவும் போது நம்மளுடைய ஆராதனை மாறும், நம்ம சபைக்கு வருகிற விதங்கள் மாறும். நம்ம சபை பார்க்கிற இந்த கட்டடம் தான். ஆமென். இது கட்டடம் தான். ஆனால் இந்த கட்டடத்துக்குள் வரும்போது நம்மளுடைய சிந்தனை மாறும், நம்மளுடைய தெரியுங்களா, நம்மளுடைய நோக்கங்கள் மாறும். We will be focused, so much focus upon the awareness that God is here, Jesus is here in this place. ஆமென். ஏனென்றால் வசனம் சொல்லுகிறது, அவர் நம் மத்தியிலே உலாவுகிற தேவனாய் இருக்கிறார். அது மட்டுமல்ல, கவனிங்கள் பாருங்க, இதெல்லாம் நான் என்ன சொல்றேன், வேதத்தின் பிரகாரம் என்ன சொல்லுகிறேன், அவர் நம்மோடு கூட இருக்கும்படி அவர் ஆசைப்படுகிறார். ஆமென். ஆண்டவர் சொல்லுகிறார், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, நான் உங்களுக்கு தக்கற்றவனாய் விடேன், உங்களிடத்திலே நான் வருவேன் என்று சொல்லி ஆண்டவர் என்ன சொன்னார்? பரிசுத்த ஆவியானவர் வருவார் என்று காத்திருங்கள் ஆண்டவர் சொன்னார். Jesus said, I will send the Holy Spirit. Amen. Wait in Jerusalem. சொன்னாரா இல்லையா? அப்ப நம்மோடு கூட இருக்கும்படிக்கு யார் இருக்கிறார்? நம்மோடு கூட பரிசுத்த ஆவியானவர். ஹல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்களேன், உங்களோடு கூட ஆவியானவர் இருக்கிறார்னு சொல்லுங்களேன். சம்திங் நம்ம மறந்துடுறோம் தானே, மறந்துடுறோம் தானே, ஆவியானவர் இருக்கிறது தானே. ஓகே, சரி. ஆமென். பிரைஸ் காட். அது மட்டுமல்ல, நான் ஏன் சொல்கிறேன், ஆதியாகமம் புத்தகத்திலேருந்து வேதம் முழுவதும் இப்படி தான் எழுதப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்தல் 21:3 கடைசி வரக்கூடிய காலங்கள் கூட, அப்புறம் அந்த லாஸ்ட் டேஸ், கடைசி காலம், ஆண்டவர் எல்லாவற்றையும் சிருஷ்டித்து என்ன செய்து முடிக்க போறார் என்று பார்க்கும்போது அநேகர், மீண்டுமாக சொல்லுகிறேன், அநேகர் இப்படியாக எதிர்பார்க்கிறார்கள். என்ன எதிர்பார்க்கிறார்கள்? நான் பரலோகத்துக்கு செல்வேன், நான் பரலோகத்துக்கு போவேன், நான் பரலோகத்திலே களி கூறுவேன், அங்கே நான் தாவீதை பார்ப்பேன், நான் பவுலை பார்ப்பேன், நான் பரலோகத்துக்கு கூட சரி நான் இப்படி செய்வேன், அப்படி பரலோகம் தான் என் பேச்சு அப்படின்னு சொல்லி பாட்டு படிச்சுட்டு பரலோகத்துக்கு போறதுக்கு நம்ம தெரியுங்களா, பஸ் டிக்கெட் எடுத்தது போல நம்ம களி கூறுகிறோம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, ஆமென், வாசிங்க 21:3, வெளிப்படுத்தல் 21:3. மேலும் பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெரும் சத்தத்தை கேட்டேன், அது இதோ மனுஷனிடத்தில் தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது. எது இடத்துல? மனுஷனுடைய இடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது. அவர்களிடத்தில் அவர் வாசமாயிருப்பார்.
யார் இடத்துல? யாருடைய இடத்துல? அவர்களிடத்தில். அப்ப மனுஷனிடத்தில் அவர் வாசமாய் இருப்பார். வாசிங்க. அவர்களும் அவருடைய ஜனங்களாய் இருப்பார்கள். ஹல்லேலூயா. அவர்களோடு கூட இருந்து தேவனாய் இருப்பார். ஹல்லேலூயா. There's going to be a new Jerusalem coming down to the earth. அப்ப ஆண்டவர் மீண்டுமாக இதெல்லாம் உங்களுக்கு சொல்லியிருக்க. திருப்பி நம்ம வந்து அப்படியே இந்த இன்ட்ரோடக்ஷனில் போகலாம். நம்ம அப்ப செய்த அந்த ஏதேன் தோட்டம் மீண்டுமாக ஆண்டவர் உயிர்ப்பித்து ரெஸ்டோர் பண்ணி மீண்டுமாக இந்த பூமியில அவர் என்ன செய்ய போகிறார்? அவர் ராஜ்யத்தை ஸ்தாபிக்க போகிறார். அதுக்கு ராஜா யாராய் இருப்பார்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வருகிறார். ஹல்லேலூயா. ஆமென். அப்ப எங்க நம்மளோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்க? இனிமே ஹெட் குவார்ட்டர்ஸ் இப்ப மைண்ட்ல வச்சுங்க. ஹெட் குவார்ட்டர்ஸ் புத்ராஜயா இல்ல. ஹெட் குவார்ட்டர்ஸ் இங்க ஜெருசலம். ஹல்லேலூயா. ஏன்னா அங்க வர போகிறார் ராஜா, அங்க வாசம் செய்ய போகிறார். வேதம் சொல்லுகிறது அங்க சூரியனும் இருக்காது, ஏதோ ஒரு வெளிச்சம் இருக்காது, ஏனென்றால் அவரே ஒளியாய் இருப்பார் என்று சொல்லி. அவர் ஒளியிலே ஜனங்கள் வாசம் செய்வார்கள். அப்ப நம்ம சிந்தனை நம்ம ஆயத்தப்படுத்த வேண்டும். ஹல்லேலூயா. அவர் பாருங்க, நான் என்ன சொல்றேன், முதல்ல இருந்து கடைசி வரை அவர் என்ன செய்கிறார்? அவர் வாசம் செய்கிற தேவனாய் இருக்கிறார். ஜனங்களோடு கூட வாசம் செய்யும்படி அவர் விருப்பப்படுகிறார். ஏன்னா சத்ருவான் என்ன செய்கிறான்? இந்த பிரசனத்துக்குள் போகாதபடி, அவருடைய பிரசனத்துக்குள் நாம் வாழாதபடி இப்ப நம்ம ஆயத்தப்படுத்துகிறோம். அவர் பிரசனத்துல வாழணும்னு சொல்லி, அவர் பிரசனத்துல ஜீவிக்கணும்னு சொல்லி. ஏன்னா ஒரு நாள் அவர் பிரசனத்துக்கு நாம் போகிறோம். இப்பயே நம்ம பழகலைன்னா அப்புறம் அங்க போயிட்டு என்ன நடக்கும்? மத்தேயு 7 போட ப்ரோ யாரு ப்ரோ நீங்க ஆயிரும் இருக்குதானே? மத்தேயு 7ல சிஸ் யாரு சிஸ் நீங்கன்னு கேட்பாரு. ஆண்டவரே நான் இதை செய்தேன் அதை செய்தேன், நான் உடனே பாடினேன் குதிச்ச, ஆண்டவரே பார்த்தீங்களா நான் குதிக்கிறது, இதெல்லாம் நம்ம சொல்லும் போது ஆண்டவர் தெரியாது நிறுவார். ரைட்டுங்களா? அப்ப இப்பயே அவரோட பிரச்சனத்திலே நம்ம வாழ கத்துக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஆமென். அவர் யார் என்று அறிய வேண்டும், அவர் என்னார் என்று அறிய வேண்டும், உறவு என்ன என்று புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப சத்ருவான் எதற்கு தான் வருகிறான்? he is coming to against that. அதனால தான் நல்லா கவனிப்போம் தேவ பிள்ளைகளே, அதனால தான் he is filling our life with many things. நம்ம வாழ்க்கை அந்த பிரசனத்துக்குள் வராதபடி அநேக காரியத்தினால் நிரப்புகிறான். நம்ம லைஃப் ஃபில் பண்ணிரும். நினைக்கிறேன் உங்கள்ட்ட தான் பேசிட்டு இருந்த போல அவன் ஃபில் பண்றான். there is a lot of noise coming into our life. அப்ப நம்ம லைஃப்ல நாய்ஸ் இல்லைன்னா நம்மளுக்கு மண்டை வெடிச்சிடும். இப்ப எத்தனை பேருக்கு புரியுது என்ன சொல்றேன்னு? சரி விளக்கம் சொல்றேன்னு. நம்ம லைஃப்ல இப்ப வந்து அமைதியா இருக்கு. இப்ப அந்த மாரி உள்ள காலகட்டத்தை நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கோம். நம்ம லைஃப்ல நாய்ஸ் இல்லைன்னா, நம்ம லைஃப்ல ஏதாச்சும் இல்லைன்னா மண்டை வெடிச்சிடும் நம்மளுக்கு. அப்ப நம்ம என்ன தெரியுங்களா செய்யறோம்? ஃபோன். அப்ப நம்ம என்ன செய்யறோம்னா நம்ம லைஃப் ஃபீல் பண்ணிக்கிறோம். கொஞ்ச நேரம் ஃப்ரீயா இருந்தாலே என்ன நடக்குது சொல்லுங்க. என்ன செய்யறோம்? நம்ம எடுத்து அதை பாத்தி சுத்தி கடைசி அது முடிச்சுனா அடுத்ததுக்கு டிக்டாக் முடிஞ்சோன்னு தொக்தோக்கா டிக்டாக் முடிஞ்சது, ஃபேஸ்புக் முடிஞ்சோன்னு பார்த்தீங்களா அடிக்க வருது, இன்ஸ்டா முடிஞ்சோன்னே அப்புறம் என்ன வேற என்ன சேப் இருக்குங்களா? வாட்ஸ்அப் முடிஞ்சோடனே சுத்தி அந்த கதை தான். அப்ப லைஃப் என்ன செஞ்சிருக்கோம்? நம்ம ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். ரைட்டுங்களா? யோசிச்சு நம்ம சிரிக்கிறோம். யோசிச்சு பாருங்களேன், நம்ம என்ன செய்யறோம்? ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கோம். அப்ப ஃபீல் பண்ணலன்னா ஏதோ சம்திங் ராங். காடி டிராஃபிக் லைன்ல நின்றாலும் என்னது உடனே கை எங்க போயிடும்? போலீஸ்காரர் இருக்கான முதல்ல பார்த்துக்கணும். அப்ப நம்ம ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கோம். நாய்ஸ் வந்துகிட்டே இருக்கணும். சும்மா இருந்தா நம்ம என்ன செஞ்சணும்? யாராச்சும் கால் பண்ணுவோமே, பேசணும். கவனிச்சிங்களா? அப்ப என்ன நடக்குதுன்னா நம்ம லைஃப் வந்து ரொம்ப அப்படியே பிஸியா ஃபீல் பண்ணிக்கிட்டோம். இது எல்லாம் தவறான காரியம் அல்ல. ஆனா என்ன தெரியுங்களா செஞ்சிட்டோம்? தேவ பிரசன்னத்தை நாம் நாடாதபடிக்கு போகாதபடி நம்ம ஒரு பிஸி லைஃப் ஸ்டைல வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இந்த காலகட்டத்தில் நீங்க கேட்டீங்கன்னா ஒரே வார்த்தையை பாஸ்டர் வரைக்கும் அடிச்சு போடுற ஒரு வார்த்தை பிஸி. பிஸி நானும் பிஸி, எல்லாம் பிஸி. அப்ப கவனிங்கள் தேவ பிள்ளைகளே, அப்ப சத்ருவானவன் இப்படிப்பட்ட காரியத்தை கொண்டு வந்து நம்ம லைஃபை ஃபீல் பண்ணி பிரசனத்தை நாடாத ஒரு ஜனங்கள் கூட்டத்தை அவன் ஏற்படுத்தி இருக்கிறான். அப்ப என்ன நடக்குன்னா there will be an alteration or modification
டு த பிரசன்ஸ் ஆஃப் காட். பிறகு நான் அதை காமிக்கிறேன். பிஸியாக இருக்கும்போது அங்கே பிரசனத்துக்கு போக வேண்டிய காரியங்கள் மாடிஃபிகேஷன் நடக்க ஆரம்பிக்கும். அப்புறம் நான் அது பார்ப்போமே. சரி, இப்போ இந்த தானியேல் புத்தகத்தில் 2 விதமான எதிர்ப்புகள் நாம் பார்க்கிறோம். பிரசனத்துக்கு போகாதபடி உங்கள் வாழ்க்கை என் வாழ்க்கையும் சத்துருவான் வருகிற ஒரு 2 முக்கியமான காரியங்கள் அவன் செய்வான். ஒன்றாவதாக நம்பர் 1, he will come against the word of God. உங்கள் வாழ்க்கையிலே தேவனுடைய வார்த்தையிலே நீங்கள் வாழும்போது, ஆமென், இதெல்லாம் நான் எங்கேருந்து எடுக்கிறேன்னா தானியேல் புத்தகத்திலேருந்து எடுக்கிறேன். ஓகேங்களா? நீங்களும் நானும் தேவனுடைய வார்த்தையிலே வாழும்போது he will come against the word of God. அவன் எதிர்க்கும் வரமாட்டான். ஓகே, நீங்கள் வந்து கேள் போகிறீங்களா, எதிர்த்து நிற்க மாட்டான். நீங்கள் வந்து பிளானிங் பண்ணுறீங்களா, ஆனது நான் வந்து என்ன செய்யலாம் சொல்லுங்களேன், ஏதாச்சும் உதாரணம். வெக்கேஷன் போகிறோம், அவன் வந்து அதில் கச்சூர் பண்ண மாட்டான். எதில் கச்சூர் பண்ண? அந்த 2 முக்கியமான காரியத்தில் அவன் கச்சூர் பண்ணுவான். 1வது காரியம், தேவனுடைய வார்த்தையில் நீங்கள் வாழும்போது அந்த வார்த்தைக்கு எதிராக அவன் வருவான். திரும்ப புரியுது என்ன சொல்கிறேன்னு? ஷாட்ராக், மேஷாக், அபேத்நேகோ 3 நண்பர்கள், ஹனனியா, மிஷாயேல், அசாரியா, இந்த 3 நண்பர்களும் தேவனுடைய வார்த்தை பிரகாரம் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். வாழ்ந்து கொண்டிருக்கும் போது ஒரு கட்டளை வந்தது. என்ன கட்டளை? 3வது அதிகாரத்தில் சாப்டர் 3ல வந்து என்ன கட்டளை வருது? ஒரு சொர்பத்தை உருவாக்கினான். யாரு? நேபுகாத்நேசர். என்ன செய்றான்? அந்த சொர்பத்தை வணங்க வேண்டும், bow down. ஆனா இந்த யூதர்கள், இந்த யூத வாலிபர்கள் வந்து அவங்களுடைய பெற்றுக்கொண்ட தேவனுடைய வார்த்தை கட்டளை என்னவென்றால் எந்த சொர்பத்தையும் வணங்க கூடாது. கவனிச்சிங்களா? அப்ப வார்த்தைக்கு எதிராக சத்துருவானவன் எழும்புவான். நீங்கள் நானும் வார்த்தை பிரகாரம் வாழும்போது அது எதிர்த்து வருவான். ஸோ இது செய்வான். பாருங்க, தானியேலுடைய புத்தகத்தில் கூட 6வது அதிகாரத்தில் தேவனுடைய வார்த்தைக்கு எதிராக சத்துருவானன் வருகிறான். தானியேல் புத்தகம் நீங்கள் பாருங்க. தானியேல் புத்தகம் கடைசி காலத்தை குறித்து பேசப்படுகிற உள்ள காரியமாக இருக்கிறது. ஸோ நீங்கள் தானியேல் பார்க்கும்போது வரக்கூடிய நாட்கள், அப்படின்னா இப்போ நம்ம இருக்கிற நாட்கள் வந்து நாம் அப்படியாக பார்க்க வேண்டும். இது அப்படிப்பட்ட நாட்கள் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். சத்துருவானவன் தேவனுடைய வார்த்தை நீங்கள் கீழ்ப்படியும் போது, உங்கள் குடும்பம் கீழ்ப்படியும் போது எதிர்த்து வருவான். ஆமென். தானியேல் 6 வாசிக்கிறீங்களா? 5வது வசனம். சரி, தானியேல் 5 6வது அதிகாரம். மீண்டுமாக உங்களுக்கு ஒரு ரீகேப் நான் கொடுத்துட்றேன், எடுத்துக்கொள்ளுங்கள். தானியேல் 6வது அதிகாரம். ஆமென். எல்லாம் கூட இருக்கீங்களா? 5வது வசனத்தை பார்க்கிறதுக்கு முன்பதாக என்ன நடந்துச்சுன்னா, தானியேலுக்கு எதிராக தானியேல் குற்றம் கண்டுபிடிக்க பார்ப்பாங்க. ஏன்னா தானியேலுக்கு வந்து டாரியஸ் ராஜா தானியேல் மேலே அவ்வளோ பிரியம். ஞாபகம் இருக்குங்களா? இந்த கதை நான் சொல்லிட்டேன். ரொம்ப பிரியம். டாரியஸ் ராஜா வந்து தானியேலை எப்படியாவது அழகாக கொண்டு வந்துடணும்னு சொல்லி திட்டமிடுவார். அப்படிப்பட்ட உள்ள பிரியம் தானியேல் மேலே டாரியஸ் ராஜாக்கு. 3 அவனோட எம்பையர், பாபிலோனோட எம்பையரில் வந்து 3 பேர், 3 வந்து தெரியுங்களா அப்படியே கவர்னர்ஸ். அப்புறம் அந்த 3 பேர் தான் எல்லா எம்பையருக்கு வந்து அவங்க மேலே நிற்கிறாங்க. அதுக்கு மேலே ராஜா. அந்த 3 பேரில் தானியேல் ஒரு ஆளு. அப்போ பார்த்துங்க எவ்வளோ பெரிய உள்ள பதவியிலே தானியேல் நிற்கிறாரு. அப்போ எல்லாரும் அந்த பாபிலோன் தேசத்தில் உள்ளவங்க என்ன செய்வாங்க? எப்படியாவது இவனை தானியேலை இறக்கிறோம், எப்படியோ தானியேல் வந்து தெரியுங்களா அவனை வந்து குற்றப்படுத்தி கொண்டு வந்துடுவோன்னு பார்ப்பாங்க. ஆனால் முடியல. ஏன் தெரியுங்களா? நல்லா கவனிங்க. ஏன் தெரியுங்களா முடியல? தானியேல் எல்லா காரியத்திலும் உண்மை உள்ளவனாக இருந்தான். இந்த வார்த்தை நோட் பண்ணுங்க. இது ஒரு பெரிய பிரசங்கம், அதை நம்ம பார்க்க போறதில்லை. நீங்கள் தியானம் பண்ணுங்க. அவன் உண்மையாக இருந்தான். அவன் எதுலையும் குற்றம் கண்டுபிடிக்க முடியல. He was faithful. He was faithful. Amen. அப்போ என்ன தெரியுங்களா சொல்லுவாங்க? நல்லா பாருங்க. இதான் பிசாசினுடைய கிரியை. வாசிங்க 5வது வசனம். அப்பொழுது அந்த மனுஷர் நாம் இந்த தானியேலை அவனை வேறொன்றிலும் குற்றப்படுத்தும் முகாந்தரத்தை கண்டுபிடிக்க கூடாது என்றார். எதுலையும் நம்ம குற்றம் கண்டுபிடிக்க முடியல. ஆனா அவனுடைய தேவனுடைய வாசிங்க முகாந்தரத்தை கண்டுபிடித்தால் ஒழிய தேவனுடைய முகாந்தரத்தை. இங்கிலீஷ்ல யாராச்சும் வாசிக்கிறீங்க? வாசிங்க. 10 Daniel 6:5. Then these men said, we shall not find any charge against this Daniel unless we find it against him concerning the law of his God. Concerning the law of his God. Can you see that? அப்ப தேவனுடைய வார்த்தை பிரகாரம், அவன் வார்த்தை பிரகாரம் வாழ்கிறான். அதை குறித்து தான் நம்ம குற்றம் கண்டுபிடிக்க முடியும், தவிர வேற எதிலும் குற்றம் கண்டுபிடிக்க முடியல. யாரும் அவங்களால முடியல. அப்ப எங்க தெரியுங்களா வருகிறான்? நம் தேவனுடைய வார்த்தை பிரகாரம் வாழும்போது சத்துருவான அதுதான் பிடிக்க ஆரம்பிப்பான். எல்லாம் கூட இருக்கீங்களா? ஆமென். Now there is no compromise with the word of God.
தேவனுடைய வார்த்தையில் நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணவே கூடாது. இதில் தான் சத்துருவானவன் இந்த கடைசி காலத்தில் கர்த்தருடைய வார்த்தையில் கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணும்படிக்கு ஜனங்களை கொண்டு போகிறான். அப்போ காம்ப்ரமைசேஷன் நிறைய இடத்துல பல விதத்தில் காம்ப்ரமைஸ் பண்ணி தேவனுடைய வார்த்தையிலேருந்து தூரமாக இருக்கிறார்கள் சிலர். இல்லை இது ஓகே, இல்லை இது பிரச்சனை இல்லை, இல்லை இது பரவாயில்லன்னு சொல்லி தூரமாய் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். காம்ப்ரமைஸ். அப்போ பாருங்க, இங்கே தான் வருகிறான். என்னது? கர்த்தருடைய வார்த்தையில அவன் இதில் தான் விளைவிக்க முடியும்னு சொல்லி அவர்கள் எதிர்த்து வருகிறார். தேவ பிள்ளைகளே, இதில் நாம் கவனமாக இருக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை எதிராக அவன் வருகிறான். இரண்டாவது காரியம் எதுக்கு எதிராகி வருகிறான் என்றால், நம்பர் 2 எதுக்கு வருகிறான் என்றால், அந்த கட்டளை என்ன போடுவார்கள் என்றால், அந்த 6வது அதிகாரத்தில் என்ன கட்டளை போடுவார்கள்? ராஜா மூலியமாக ராஜா ஒரு சாப் அடிப்பார். என்ன கட்டளை சொல்லுங்களேன்? என்ன கட்டளை? 6வது அதிகாரம் 30 நாள் யாருமே தேவனிடத்தில் இல்லாட்டி யாரிடத்திலும் விண்ணப்பம் செய்யக்கூடாது. should not do any petition to their God அப்படின்னு போட்டிருக்கோம். அப்போ விண்ணப்பம் செய்யக்கூடாது அப்படின்னு எடுத்துறீங்களா? தேவனை தேடக்கூடாது. அதுதான் போட்ட கட்டளை. அப்போ ரெண்டாவது என்ன தெரியுங்களா எதிர்ப்பு வரும் உங்களுக்கும் எனக்கும் இந்த கடைசி காலத்தில். பாருங்க, வார்த்தைக்கு எதிராக வரும். தேவன் பிரசன்னத்துக்கு போகாதபடி எதிர்ப்பு வரும். தேவ பிரசன்னத்தை நாடாதபடி வரும். ஹல்லேலூயா. பாருங்க, இதுதான் நம்ம கவனமாக கர்த்தர் நம்மளுக்கு வெளிப்படுத்துகிறார். இது சத்தியம். என்னவென்றால், இந்த கடைசி காலத்தில் எங்க பாருப்பா நீ ஓடு, எங்க பாருப்பா நீ ஊழியம் செய், எங்க பாருப்பா நீ அது பண்ணு, எங்க பாருப்பா நீ தெரியுங்களா பயங்கரமா பாட்டுப்படி பயங்கரமா worship பண்ணு, எல்லாம் செய், பயங்கரமா ஊழியம் பண்ணு, பயங்கரமா உபவாசம் இல்லை, உபவாசம் கர்த்தரை தேடுறீங்க. ஆமென். அப்ப இதெல்லாம் செய், ஆனா நீ கர்த்தரை தேடாத. நோனி நீ தான் ஊழியம் செய்யறிய, நீ தான் இதை செய்யறிய, நீ தான் ஒரு கிறிஸ்தவனா வாழ்ற, நீ தான் கரெக்டா சர்ச்சுக்கு போறிய, நீ தான் கரெக்டா காணிக்க போடுறிய, தசமபாகம் போடுறிய, நீ தான் எல்லாம் கரெக்டா இருக்கும், குடும்பம் கிறிஸ்துவுக்குள் இருக்குது, போதும். அப்ப பிரசன்னத்தை தேடுறது குறைந்து வருகிறது. ஹல்லேலூயா. எல்லாம் முறைக்கிறீங்களா? சிரிக்கிறீங்க. ஆமென். ஹல்லேலூயா. அப்ப கவனிங்கள் தேவ பிள்ளைகளே, இந்த தேவ பிரசன்னத்துக்கு போகாதபடி என்ன செய்வான்? அவன் எதிர்த்து நிற்பான். அப்ப பாருங்க, தானியேல் தேவன் பிரசன்னத்தை தேடுகிறவன். அப்ப இவன் எதிர்த்து ஒரு கட்டளை வருகிறது, டிக்ரி வருகிறது. ஏனென்றால் தேவனுடைய பிரசன்னத்தை தேடாதபடி ஒரு தடை தானியேலுக்கு வருகிறது. that is a hindrance, an obstacle that is coming from Daniel to seek God. கவனிங்கள், இதுதான் ஆதியிலே சர்ப்பமானது செஞ்சது, சத்துருவானவன் செய்தான். தேவ பிரசன்னத்துக்கு போகாதபடிக்கு, தேவ பிரசன்னத்திலே நாடாதபடிக்கு பாவத்தில் விளைவித்து என்ன செஞ்சிருந்தாங்க? அது பிறகு உங்களுக்கு தெரியுங்களா? தேவனிடத்திலிருந்து ஒளிந்து கொண்டிருந்தார்கள். ரைட்டா? தேவ பிரசன்னத்தில் இருந்தவர்கள் தேவனிடத்திலிருந்து ஒளிந்து கொண்டிருந்தார்கள். அப்ப பிரசன்னத்தில் வருகிறவர், அந்த பிரசன்னத்திலே ஆடாமே வாளை களி கூறுகிறவர் வருகிறார். கேட்கிறார், ஆடாம் எங்க இருக்கேன்னு கேட்கிறார். ஏன் தெரியுங்களா? இட்ஸ் தி நேச்சர் ஆஃப் காட் டு பி வித் மேன். மனுஷனோடு கூட இருக்கும்படி தான் அவருடைய சுபாவமாக இருக்கிறது. கவனிச்சிங்களா? அவன் எங்க தெரியுங்களா பிரிக்கிறான்? பிரசன்னத்தில் தான் பிரிப்பான். ஆண்டவர் தேடுறாரு, எங்கப்பா இருக்க நீனு, எங்கப்பா இருக்கிறேன்னு. ஏன் தெரியுங்களா? அவர் சுபாவமே அவருடைய பிள்ளைகளோடு கூட இருக்கும்படிக்கு. பிசாசோட திட்டமே அந்த பிரசன்னத்திலேருந்து பிரிக்கும்படிக்கு. நல்லா கவனமாக கேட்போம். இந்த கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இந்த கடைசி காலத்தில் நாம் தேவனுடைய பிரசன்னத்தை நாடுவது மிக மிக அவசியமாக இருக்கிறது. ஆமென். மிக இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். தேவ பிரசன்ன நாடுன்னு சொல்லும் போது அவர் பிரசன்னத்துக்கு போகிறது, அவரை தேடுவது, அப்பா நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு கேட்பது, அப்பா என்ன செய்ய சொல்கிறீங்கன்னு கேட்பது. அதனால தான் பிரசன்னத்துக்கு வருவது மிக மிக முக்கியமாக இருக்கிற தேவ பிள்ளைகளை. அவனோட பிளான் போடுவான், அவனுடைய ப்ரோக்ராமை போடுவான். அட்டாக் பண்ண மாட்டான். பிரசனத்துக்கு போனா பாரு என்ன செய்யறேன், அட்டாக் பண்ண மாட்டான். ஆனால் ப்ரோக்ராமை கொடுப்பான் உள்ளுக்க, பிரசனத்துக்கு போகாதபடி. அந்த ப்ரோக்ராம் பார்க்க நல்லா இருக்கும். அந்த அவன் கொடுக்குற எல்லா காரியம் பார்க்க இன்பமாக இருக்கும். எல்லாம் சந்தோஷமாக இரு. ஆனால் அவர் பிரசனத்துக்கு கொண்டு போக தேவையில்லை. கவனிச்சிங்களா? ஆகிய தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலே தானியேல் என்ன செய்தார்? வாட் டிட் டேனியல் டூ? தானியேல் என்ன செய்தார் என்று நாம் பார்க்க போகணும். வாசிப்போமா எல்லோரும்? சரி, தானியேல் 6வது அதிகாரம் 10வது வசனம் எடுத்துக்கொள்ளுங்கள். எழுதுறவங்க எழுதிங்க. தானியேல் 6வது அதிகாரம் 10வது வசனத்தை நாம் தியானிக்க போகிறோம். இந்த கட்டளை சொல்லப்பட்டது. என்ன கட்டளை என்றால், 30 நாள் யாருமே எந்த விண்ணப்பம் செய்யக்கூடாது என்று கட்டளை கொடுக்கப்பட்டது. அந்த பகுதியை வாசிக்கிறீங்களா? தானியேலும்
இல்லை அதுக்கு மேலே வாசிங்க அந்த கட்டளை. அப்படியே ராஜாவாகிய தரியு கட்டளை பத்திரத்துக்கு கையெழுத்து வைத்தார். வாசிங்க. எவனாகிலும் ஆ 30 நாள் வரையில் ஆ ராஜாவாகிய உம்மை தவிர ம் எந்த தேவனானாலும் ம் மனுஷனானாலும் நோக்கி ஓகே யாதொரு காரியத்தை குறித்து விண்ணப்பம் பண்ணினால் ம் அவன் சிங்கங்களின் கெபியிலே போடப்பட சிங்க கபியிலே போடப்பட ராஜா கட்டளை பிறப்பித்து ம் உறுதியான தாகீத்து செய்ய வேண்டும் என்று ம் ராஜ்யத்தினுடைய எல்லா பிரதானிகளும் ம் தேசாதிபதிகளும் பிரபுகளும் மந்திரிமார்களும் தலைவர்களும் ஆலோசனை பண்ணி கொண்டிருந்தார். அப்ப என்னன்னா ஒரு கட்டளை கொடுக்கப்பட்டது, ஒரு கட்டளை விடுவிக்கப்பட்டது, யாருமே விண்ணப்பம் செய்யக்கூடாது, அப்படின்னா எந்த தேவனும் தேடக்கூடாதுன்னு சொல்லி கட்டளை கொடுக்கப்படும் போது நான் இப்படி யோசித்தேன், இப்படி நான் கற்பனை பண்ணினேன். ஏன்னா தானியலோட பொசிஷனில், தானியலோட இடத்துல வேற யாராவது இருந்தாங்க. தானியல் இல்லை, தானியல் பிறகு பார்ப்போம் அவர் என்ன செஞ்சார். தானியல் இல்லை, வேற ஆள் இருந்தாங்கன்னா இப்படி யோசிக்கலாம். என்ன யோசிக்கலாம் தெரியுங்களா? என்னன்றா பாருங்க, யூதராக இருக்கலாம் தெரியுங்களா, ஆண்டவர் அறிந்தவர்களாக இருக்கலாம், ஆனால் இப்படியாக யோசிக்கலாம். இந்த கட்டளை வந்தக்கூடாது, யார் தேவனை தேடக்கூடாது, ஐயோ தேவனை தேடக்கூடாதுன்னு கட்டளை வந்துருச்சுன்னு சொல்லும் போது இப்படியாக யோசிக்கலாம். தானியலுக்கு இப்படிப்பட்ட சிந்தனை வராமல் இருந்திருக்கலாம், ஆனால் தானியல் இடத்துல வேற ஆள் யாராச்சும் இருந்தாங்கன்னா யோசிக்கலாம். எப்படி தெரியுங்களா யோசிக்கலாம்? என்ன தெரியுங்களா யோசிக்கலாம்? நான் ஒரு பெரிய பதவியில் இருக்கிறேன், ஐ எம் இன் த ஹையஸ்ட் பொசிஷன், எல்லா ராஜ்யத்தில் 3வது இடத்துல, நான் 3 பேரில் நான் வந்து தெரியுங்களா அதில் ஒருத்தனாக இருக்கிறேன். ஆகியால் நானே கீழ்ப்படியலாம் ராஜாவோட கட்டளை, எப்படி என்ன நினைப்பாங்க? நல்லா சிந்திச்சு பாருங்க, நான் சொல்கிற காரியம்லாம் சிந்திச்சு பாருங்க, நம்ம லைஃப்பில் நம்ம ரிலேட் பண்ணுவோம் சரிங்களா? அப்போ நானே கீழ்ப்படியலாம், என்ன என்ன என்னோட பதவி போயிருமே, என்னுடைய தெரியுங்களா இந்த செல்வாக்கு பெயருமே, நான் இவ்வளோ பெரிய இடத்துல இருக்கேன் அப்படின்னு சொல்லி பெயருமேன்னு சொல்லி நான் ஒரு ரோல் மாடலாக இருக்கணும். நான் இந்த கம்பெனியில் என்னது இந்த ராஜ்யத்தில் நான் ஒரு ரோல் மாடலாக இருக்கணும் அப்படி நம்ம வச்சுக்குவோம். இந்த கம்பெனியில் நான் ஒரு ரோல் மாடலாக இருக்கணும். அப்போ தேவனுக்கு எதிராக காரியம் வருகிறது, அது நான் வந்து செஞ்சு தான் ஆகணும். நான் வேலை செய்கிற இடத்துல, முன்ன வேலை செஞ்ச இடத்துல வந்து இப்படியாக சொன்னார்கள், இப்படியாக இன்டர்வியூவில் வந்து வேலை இன்னும் கொடுக்கல, ஆனால் இன்டர்வியூவில் இப்படி செய்யணும்னு சொன்னாங்க. ஸோ என்ன சொன்னாங்கன்னா, எப்படி சொல்கிறது, டிரான்ஸ்ஜெண்டர் என்ன சொல்லுவாங்க தமிழில்? திருநங்கையா இல்லையா? சரி, ஏதோ உங்களுக்கு புரியுதுல டிரான்ஸ்ஜெண்டர் நான் என்னதுன்னு. திருநங்கையா? ஓகே. அவங்களுடைய காரியம் அப்படின்னா அவங்களுடைய பழக்க வழக்கங்கள் அப்படின்னா அந்த ஸ்தாபனம், நான் வேலை செஞ்ச ஸ்தாபனம் என்னன்னா கவுன்சிலிங் சென்டர் ஸ்தாபனம் என்னன்னா, அவங்க வந்து இது வந்து நார்மல், இப்படி தான் வந்து கடவுள் அவங்களை ஏற்படுத்தினார் சொல்லி ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி, என்னையும் தாமஸ் நீ பாஸ்டரா இருந்தாலும் நீ இதை ஏற்றுக்கொள்ளணும் என்று பாஸ் வந்து சொல்கிறா, நீ எப்படியாக ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு திருன்னு முழிக்க ஆரம்பித்தேன். நான் சொன்னேன் என்னன்னா, நான் ஏற்றுக்கொள்ள முடியாது, அது சரின்னு ஏற்றுக்கொள்ள முடியாது. என்னன்னா நான் கொஞ்சம் இப்படியா பேசிட்டேன், மனுஷன் உறவு செலுத்துறது நான் சரின்னு சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டேன். அது என்னுடைய வேதத்துக்கு புறம்பான ஒரு காரியம். ஆனால் அவங்கள ஆதரிக்கிறதும் அரவணைக்கிறதும் கவுன்சிலிங் கொடுக்கறதும் நான் செய்வேன், அது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அவங்களை அன்பு செலுத்துதான் செய்வேன். ஆனாலும் அந்த காரியத்தை நான் வந்து சரின்னு நான் சொல்ல முடியாது. அப்போ அவங்களுக்குள்ள பிரச்சனை, அவங்களுக்குள்ள பேசிக்கிட்டாங்க, நீங்கள் எப்படி அப்படி கேட்க முடியும், நீங்கள் எப்படி சொல்ல முடியும். கடைசியில் வந்து இல்லை அது பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு ஏற்றுக்கொண்டார்கள் வேலைக்கு. அப்போ என்னன்னா, நம்மளுக்கு இப்படிப்பட்ட உள்ள தேவனுடைய வார்த்தைக்கு எதிராக, பிரச்சனத்துக்கு எதிராக வரும். தானியேல் இல்லைனா வேற ஆளுனா இப்படி யோசிச்சிருக்கலாம், என்னோட பதவி பெயரும், இது பதவிக்கு பாதிப்பு உண்டாகுது அப்படின்னு சொல்லி. ரைட்டுங்களா? தேவனுடைய ஊழியத்தில் நம்ம இருக்கிறோம், தேவனுடைய ஊழியத்தில் நம்ம செய்து கொண்டு தேவ பிரசனத்தை நாடுகிறோம். இப்போ வந்து அந்த இடத்தை வந்து யாராவது ஒரு கட்டளை போடுறாங்க, இனிமே வந்து இது நீ செய்யக்கூடாது, இந்த நாள் வந்து நீ வந்து முழுமையாக ஒப்பு கொடுக்க வேண்டும். நம்ம என்ன செய்ய போகிறோம்? What are we going to do? ஆமென். அப்போ சிந்திச்சு பார்ப்போம். இன்னொரு காரியம் என்னன்னா, வந்து போன வாரம்ல 2 வாரத்துக்கு முன்னாடி நான் கையரை வச்சு நான் உங்களுக்கு காமிச்சேன். டாரியஸ் ராஜா ரொம்ப யாரு மேல பிரியம்? தானியேல் மேல ரொம்ப பிரியம். ராஜாவே பிரியப்பட்டார் தானியேல் மேல. அப்ப பிரியப்படும் போது இப்ப வேற தானியேல் யோசிக்கலாம், ஐயோ ராஜா எவ்வளோ என் மேல பிரியம் வச்சிருக்காரு, எவ்வளோ வந்து தெரியும் என் மேல பிரியம் வச்சிருக்காரு, அவரை நான் கவுத்து விட்டேன்னா ஐயோ அவர் மூஞ்சி செத்து போயிடும்.
அவரே சைன் பண்ணுது. நான் இப்படி என்ன தெரியுங்களா உங்களை பாதிக்குது, தேவனை தேடாதபடி, தேவனுடைய வார்த்தைக்கு வளாதபடி நம்ம என்ன தெரியுங்களா பாதிக்கும், அந்த மனுஷனின் உறவு, ரிலேஷன்ஷிப். கவனிச்சிங்களா? நான் உங்களை சொன்னேன், எந்த உறவு சாம்சனை பாதிச்சது? என் மேலே நீ நேசிக்கலையா, didn't you love me? வேதம் சொல்லுகிறது சாம்சன் உருகி போனான், இருதயம் உருகி, மெல்டட்னு போட்டிருக்குது. மெல்டட்னா இங்கே உருகி போயிடுச்சு, முடியும் போயிடுச்சு. சரி, வேற என்ன யோசிக்கலாம்? என்ன யோசிக்கலாம் பாருங்க. தானியேல் வந்து நான் உங்களை சொன்னேன் 80 வயசு அந்த டைமில் டேரியஸ் ராஜா கூட இருக்கும்போது கிட்டத்தட்ட 8 years. அப்போ அவங்க யோசிக்கலாம், இப்படி கூட யோசிக்கலாம். என்ன யோசிக்கலாம்னா, நம்மளுக்கு வயசாச்சு, நம்மளுக்கு 80 வயசாச்சு, இன்னும் நம்ம வைராக்கியமாக இருந்துக்கிட்டு என்ன புரியுதுங்களா என்ன சொல்கிறேன்னு? அந்த சீசனில் வைராக்கியமாக இருந்தோம், நாங்கள் கர்த்தருக்காய் நிற்போம், நாங்கள் சாப்பிட மாட்டோம், வாலிப டைமில் இருந்தோம். இப்போ 80 வயசாச்சு. ஆண்டவரே கொஞ்சம் புரிஞ்சுக்குங்களேன். ஆமென். கொஞ்சம் புரிஞ்சுங்க ஆண்டவரே, நம்மளுக்கு வயசாச்சு, அடுத்தது என்ன, அடுத்தது போகிறோம், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி இதுக்கு கொஞ்சம் இருக்கிற காலத்தில் கொஞ்சம் சந்தோஷமாக இருந்துட்டு ஆண்டவரே எந்த ஒரு பிரச்சனை இல்லாதபடி சந்தோஷமாக வாழ்ந்துட்டு போ. யோசிக்கலாம் தானே, யோசிக்கலாம் தானே. There is no modification and alteration made by Daniel. டேனியலுக்கு எந்த ஒரு காரியமும் தன் யோசனையில் சிந்திக்க விடலை என்று நாம் பார்க்கலாம். இப்போ 10வது வசனம் வாசிங்களேன். 10வது வசனம் எல்லாம் கூட இருக்கீங்களா? ஆமென், பிரைஸ் காட். 10வது வசனம். தானியேலோ வென்றார், அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது அறிந்த போதிலும் அப்ப நான் தெரிஞ்சிச்சா, அவரு தானியேலுக்கு தெரிஞ்சிருச்சா? தெரிஞ்சிருச்சு. இந்த பத்திரத்தில் இப்படி சொல்லிட்டாங்கன்னு அவர் அறிந்த பிறகு, இதுதான் நம்ம பிரசங்க தலைப்பு, டேனியல் நியூ, டேனியல் அறிந்து கொண்டான். யார்கிட்ட ஆண்டவர் சொன்ன, உங்கள்கிட்ட கேட்குறேன், யார் தானியேல் ஆண்டவர் சொன்னாரு? ஆண்டவர் சொன்னாரு, நீ அறிந்தும். மகன் பேர் என்னது? இதெல்லாம் பிரசங்க தலைப்பு. சபை மக்களே எங்கே இருக்கிறீர்கள்? என்ன பேரு? பெல்ஷஸா. சரி, ஓகே. அறிந்தும், தானியேல் அறிந்தும் என்னது? என்னது? தன் வீட்டுக்குள்ளே போய் அவர் என்ன செய்யறாரு பாருங்க. அவர் என்ன செய்யறார்? நேரா எங்க பண்றாருன்னா அவர் வீட்டுக்கு போறாரு. there is no thought. கொஞ்சம் திங்க் பண்ணல, ஐயோ இது கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணுவோம், என்ன பண்றது, நம்மளுக்கு பிரச்சனை ஆகுது, ராஜாட்ட, டாரிஸ் ராஜாட்ட நேரா போயிருமா? அவர் தான் நம்மளுடைய படி ஆயிருச்சு, நம்மளுடைய நம்மளுடைய என்னது, நம்மளுடைய சிநேகிதன், நம்மளுடைய தெரியுங்களா கவான். நம்ம போய் டாரிஸ் ராஜாட்ட போய் பேசுவோம், பேசி நம்ம என்னாச்சும் செய்வோம். டாரிஸ் ராஜா கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு, இது மாரி காரியம் செய்யலாம், இல்லாட்டி வேற வேற காரியம் செய்யலாம். அங்குள்ள பாபிலோன் மக்கள் கூட அவர் பேசலாம். அப்ப இப்படிப்பட்ட செய்யலாம், அவர் காரியங்கள் செய்யலாம். ஆனா என்ன செய்யறாருன்னா, இவர் நேராக எங்க போறாருன்னா, நேரா வீட்டுக்கு போறாரு. ரைட்டுங்களா? அப்புறம் என்ன தெரியுங்களா, ஒரு நொடி கூட தானியேல் அங்க சிந்தனைக்கு இடம் கொடுக்கவில்லை. He never gave a thought. ஸ்ட்ரெயிட் அங்க தெரியுங்களா போறாரு வீட்டுக்கு. வாசிங்க இப்ப. தன் மேல் அறையிலே எருசலேத்துக்கு நேராக அப்ப பார்க்கிறோம், தானியேல் நேராக வீட்டுக்கு போன காரியம் என்னவென்றால், அவர் தேவன் மேல் அறைக்கு போகிறது அர்த்தம் என்றால் அவர் தேவனை தேடும்படிக்கு அவர் சென்றார். ஹல்லேலூயா. தெரிஞ்சும், அதான் வேதம் அழகா நம்ம வாசிக்கணும், தெரிஞ்சும் ஆல்டரேஷன் செய்யல, தெரிஞ்சும் யோசிக்கல, தெரிஞ்சும் தெரியுங்களா எந்த ஒரு இடம் கொடுக்கல. பார்ப்போமே நம்ம என்ன செய்வோம் பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு தெரியுங்களா அவர் அதுக்கு யோசனையை கொடுக்க கிடையாது. என்னோட யோசனை எல்லாம் என்னவென்றால், நான் தேவனை பிரசன்னத்தை தொடர்ந்து தேடுவேன். ஏன்னா அதுக்கு நான் எந்த காம்ப்ரமைசேஷன் நான் பாஸ் பண்ணி நான் திங்க் பண்ண மாட்டேன். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட ராடிக்கல் ஸ்பிரிட் இந்த காலத்தில் எழும்ப வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். நம்ம காமிக்கலனா யாரு காமிக்க போறா? ஆமென். என்ன ஒரு சேரான காரியம்னா, வெள்ளிக்கிழமை 12:30 மணிலேருந்து 2 மணி வரை எது கடையும் மலாய்க்கரை கடை திறந்துருக்காது. ரைட்டுங்களா? காடி எல்லாம் இங்கே இருக்கும், ரோடு பிளாக் பண்ணி இங்கே இருக்கும், பள்ளிவாசலில் இருக்கும்.
ட்ரெயினில் ஒரு வாட்டி போயிட்டுருக்கேன். அந்த நேரம் வந்த பிறகு அவன் பாயை விரிச்சிட்டு என்ன செய்கிறாரு, என்ன தெரியுங்களா காமிக்கிறான் மெசேஜ். கேம்லாம் நம்மளாம் ஹாக்கி விளையாடும் அந்த டைம் வரும்போது அவங்க தொழுவ சத்தம் கேட்ட விட கேம் ஸ்டாப் பண்ணி கொஞ்ச நேரம் ஸ்டாப் பண்ணிடுவாங்க அது முடிகிற வரைக்கும். அப்போ ஒரு கணத்தை அந்த பிரசனம் எண்ணப்பட்ட காரியத்துக்கு கொடுக்கும்போது நாம் எவ்வளவு தூரமாக நம்ம காமிக்க வேண்டும், அந்த வைராக்கியத்தை நாம் காண்பிக்க வேண்டும். அல்லேலூயா. அதுக்கு நான் சொல்ல கிடையாது போயிட்டு விரியன் பாம்பின் குட்டிகளை மனம் திரும்புங்கள் அப்படின்னு நான் சொல்ல கிடையாது. அந்த வைராக்கியம் அல்ல. என்ன வைராக்கியம்? அவர் பிரச்சனையை தேட வேண்டும். அப்ப இந்த வைராக்கியத்தை நாம் தான் காமிக்க வேண்டும். தானியேல் ஒரு நொடி கூட அந்த சிந்தனைக்கு இடம் கொடுக்கவில்லை. நேரா போறாரு, மேலறைக்க போறாரு. என்ன செய்யறாரு? மேல போயிட்டு ஆண்டவரே சிங்க கபில போற ஆண்டவரேன்னு சொல்ல கிடையாது. தானியேல் என்ன செய்யறாரு? மேலறைக்கு போய் என்ன செய்கிறார் தானியேல்? வாசிங்க. முழங்கால் படியிட்டு என்னது எத்தனை வேலை ஜெபம் பண்ணார்? இல்ல அதுக்கு முன்ன ஒரு காரியம் செய்வார். வாசிங்க. அவர் மேலறைக்கு போய் மூணு வேளையும் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு இல்ல இன்னொரு காரியத்தை விட்டுட்டீங்க. வாசிங்க யாராவது இங்கிலீஷ்ல. எருசலேத்துக்கு நேராக வாசிங்க அந்த பகுதியை. மேல் அறையிலே எருசலேத்துக்கு நேராக பல கனிகள் திறந்திருக்க பாருங்க. நல்ல கவனிப்போம் எல்லாம் பாருங்க. அவர் என்ன செய்யறார்? தானியேல் மேல் அறைக்கு போய் கட்டளை விடப்பட்டதுன்னு அறிந்தும் என்ன செய்யற? மேலே போயிட்டு அவர் என்ன செய்யறாரு? விண்டோவை அவர் பலகாணிகள் விண்டோ அவருக்கு அவர் அந்த ஜன்னலை திறந்து எருசலேத்துக்கு நேராக அவர் ஜெபம் பண்ணினார். அர்த்தம் இருக்குது எருசலேம். பிறகு அது காரியத்தை நம்ம பார்ப்போம். எருசலேத்துக்கு நேராக அவர் ஜெபம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. ஜெபம் எப்படி ஜெபம் பண்றாருன்னா முழங்கால் படிட்டு ஜெபம் பண்றாரு. எத்தனை வேளை ஜெபம் பண்றாரு? நாள்ல 3 வேளை அவர் வழக்கத்தின்படி ஜெபம் பண்ணார் என்று ஜெபம் பண்ணினார் வேதம் சொல்லுகிறது. அப்புறம் என்ன தெரியுங்களா? அந்த 3 வேளை செய்யும் போது இந்த 3 வேளையும் ஸ்பாய் அங்க பார்த்துட்டு இருந்திருக்கானுங்க அவனுங்க. ரைட்டா? அங்கே பார்த்துட்டு இருந்திருக்கானுங்க 3 வேளை. அப்புறம் அந்த பீரியட் ஆஃப் டைமில் பிறகு இது விட்டு இது அவ்வளோ நேரத்தை 3 வேளையும் இவனுக்கு கவனிச்சிருந்துருக்கிறானுங்க இவனுங்க ஸ்பாய்ஸ். என்ன சொல்ல வரனா? அதை அறிந்தும் சிங்க கபிலே போடப்படுவான் என்று அறிந்தும் தானியேல் செய்ய வேண்டிய காரியங்கள் எப்படி தேவனை துதிக்கிற காரியத்தில் எந்த ஒரு மாடிஃபிகேஷன் செய்ய கிடையாது. ஆமென். எல்லாம் ஃபாலோ பண்றீங்களா? நினைச்சிருந்தா தானியேல் என்ன செய்யலாம்? விண்டோ மூடலாம். யாராச்சும் பாத்திர போறாங்கன்னு சொல்லி கதவை மூடி இருக்கலாம். ரைட்டா? இல்லாட்டி யாராச்சும் பார்த்துருக்கலான்னு சொல்லி முழங்கால் படியிட்டா பிரேயர் மாரி தெரியும். நம்ம ஒரு சுருக்கமா தெரியுங்களா அப்படியே ஓரத்தில் ஜாம் பண்ணிட்டு நம்ம பெயருவோம்னு சொல்லி செய்திருக்கலாம். ரைட்டா? அப்புறம் ஒரு மாடிஃபிகேஷன் நடக்குது பயத்தினால, மாடிஃபிகேஷன் நடக்குது எதிர்ப்பு வருதுனால, மாடிஃபிகேஷன் நடக்குது. இல்லாட்டி குறைக்கலாம். எவ்வளோ பிஸி, நம்ம எவ்வளோ பிரச்சனை வருது, வேலைக்கு மேலே நம்மளுக்கு வேலைகள் வருது. அப்போ ஏன்னா தானியேல் நினச்சிருக்கலாம் நம்ம 3 வேலை செஞ்ச ஆபத்து ஒரே வேலையில் முடிச்சிடலான்னு சொல்லி தானியேல் யோசிச்சிருக்கலாம். ஆனால் தானியேல் ஒரு நொடி கூட ஒரு என்ன சொல்லுவாங்க ஒரு காரியம் கூட குறைப்பட்டு போகாதபடி எல்லாம் பூர்த்தியாக செய்து முடித்தார். கவனிங்க, தானியேல் காம்ப்ரமைஸ் பண்ணவே கிடையாது. திஸ் இஸ் ஹவ் ஐ சீக் மை காட். இப்படி தான் என் தேவன் நான் தேடுவேன். அதில் எந்த ஒரு குறைபாடு இருக்கவே இருக்காது. அவனோட வைராக்கியம். ஹல்லேலூயா. இன்னைக்கு இந்த வைராக்கியம் தான் உங்களை உற்சாகப்படுத்த ஆசைப்படுகிறேன் தேவ பிள்ளைகளே. ஹல்லேலூயா. ஆமென். ஏனென்றால் தானியேலுக்கு அறிந்து கொண்டார். டேனியல் ஏன் தெரியுங்களா? டேனியல் எதுவும் குறைப்பட்டு போக கிடையாது, எதிலையும் அவர் குறைக்க கிடையாது, எதிலையும் அவர் ஆல்டரேஷன் செய்ய கிடையாது. ஏன் தெரியுங்களா? ஏன்னா தானியேல் அறிந்து கொண்டார். என்ன அறிந்து கொண்டார் என்றால் தேவனுடைய பிரசனம் மட்டுமே அதில் எனக்கு விடுதலையும் சந்தோஷம் என்று தானியேல் அறிந்து கொண்டார். Hallelujah. The deliverance is in the presence of God. The joy is in the presence of God. கவனிங்கள் தேவ பிள்ளைகளே, நல்லா பாருங்க. Environment doesn't define you, but the presence of God defines you, your life. நான் திருப்பி சொல்றேன், நாம் எங்க இருக்கிறோம், எந்த இடத்துல இருக்கிறோம், அது நம்ம வாழ்க்கைக்கு அர்த்தம் கொடுக்காது. நீங்க எந்த இடத்துல இருந்தாலும் தேவன் பிரசனம் அங்க இருக்கிறதா, அதுதான் உங்க வாழ்க்கைக்கு அர்த்தம் கொடுக்கும்.
புரியுது நினைக்கிறேன். புரியுதுங்களா எல்லாருக்கும்? ஆமென். நம்ம குடிசையில் இருந்தாலும், நம்ம காட்டில் இருந்தாலும், நம் வாழ்க்கை எல்லாம் இழந்து இருந்தாலும், தேவனுடைய பிரசனம் என்னோடு கூட இருக்கிற சொல்லி உங்களுக்குள்ள ஜாய் பொங்கி வழியும், சந்தோஷம் பொங்கி வழியும். ஸோ தட் இஸ் வாய். அதனால தான் எவ்வளோ காடி, எவ்வளோ வீடு, எவ்வளோ பெரிய பெரிய வீடு, எவ்வளோ காரியம் நம்ம இருந்தாலும் கர்த்தர் இல்லாவிட்டால் ஒன்றும் இல்லை. ஆமென். So what defines our life? It is the presence of God. Amen. Hallelujah. தானியேல் அறிந்து கொண்டார் தேவனுடைய பிரசன்னத்தில் பதில் உண்டு. தாவீது அதனால தான் தேவ பிரசன்னத்துக்கு ஓடி ஓடி போறார். ஆண்டவரே நான் என்ன செய்யணும், ஆண்டவரே யுத்தத்துக்கு போருமான்னு சொல்லி தாவீது தேவ பிரசன்னத்தை ஓடினான். நான் சமீபத்தில் 1 நாளாகவும் படிக்கும் போது சவுல் ராஜாவை ஆண்டவர் புறக்கணித்தார். ஏன் தெரியுமா புறக்கணித்தாரு? அங்க ஆண்டவர் சொல்லுவார், ஏனென்றால் இவன் என்னை தேடாமல் யாரை தேடினா தெரியுங்களா? மீடியம், அப்பனா குறி சொல்லுகிறவனை தேடினதுனால நான் புறக்கணித்தேன்னு சொல்லி ஆண்டவர் தள்ளிச்சிருவாரு. பாருங்க ஆண்டவர் எவ்வளவு கவனமா இருக்கார் அவர் பிரச்சனத்தை தேடும்படிக்கு. அப்ப தானியேல் அறிந்து கொண்டார், எனக்கு பிரச்சனை வருது, சிங்க கவி போட போறாங்க, ஆனா இதுக்கு பதில் அவருடைய பிரச்சனத்தில் உண்டு என்று தானியேல் அறிந்து கொண்டார். ஹல்லேலூயா. தேவனுடைய பிரசன்னத்தில் பலன் உண்டு என்று தானியேல் அறிந்து கொண்டார். எனக்கு பலன் தருகிறவர் அவர்தான் என்று சொல்லி தானியேல் அறிந்து கொண்டார். ஹல்லேலூயா. அதனால தான் யாரு எலாய்ஜா ஓடுறாரு. யாரு கண்டு ஓடுறாரு? எலாய்ஜா ஜெசபேலை கண்டு, ஒரு பெண்ணு கண்டு ராணியை கண்டு ஓடுறாரு. அங்க சூறை செடியில் இருக்கும்போது, ப்ரூம் ட்ரீ கீழே இருக்கும்போது, தனியா இருக்கும்போது ஆண்டவர் எங்குதுங்களா கொண்டு போனாரு? மலைக்கு அவர் பிரசன்னத்துக்கு கொண்டு போனார். ஆமென். அதுல பலன் ஆண்டவர் கொடுத்தார். தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலே கர்த்தர் மீண்டுமாக அவர் பிரசன்னத்தில் வரும்படி கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அவர் பிரசன்னத்திலே ஆமென் கர்த்தர் விடுதலை பார்க்காமல் இருந்தாலும் கர்த்தர் விடுதலை உங்களுக்கு முன்பாக வைத்திருக்கிறார். தானியேலுக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியல, ஆனா இப்போ நான் செய்ய வேண்டியது, நான் ஒரு பிரசன்னத்துக்கு வர வேண்டும். அல்லேலூயா. இன்னைக்கு நாம் பார்க்கிற ஒரு ஜனம், நம்ம பார்க்கணும், நம்ம தெரியுங்களா அந்த விடுதலையை பார்க்கணும், நம்ம அதை பார்த்தா தான் நம்புவோம். அப்படிப்பட்ட உள்ள தெரியுங்களா நம்ம சொசைட்டி, நம்ம கம்யூனிட்டியில் நம்ம இருக்கிறோம், நான் பார்த்தா தான் நம்புவேன்னு சொல்லி. ஆனால் தானியேல் பார்க்க கிடையாது. அந்த பிரசன்னத்தில் ஒரே ஒரு காரியம், என் தேவனை நடத்துவார் சொல்லி விசுவாசிக்கும் போது, சிங்க கபில போடும்போது பெரிய காரியம் நடந்தது. சொல்லி நான் முடிக்கிறேன். சிங்க கபில இருக்கும்போது அங்கே எல்லாம் என்ன நடந்துச்சு? அங்கே எல்லாம் என்ன இருந்துச்சு? எல்லாம் என்ன இருந்துச்சு? சிங்க கபில என்ன இருக்கும்? அப்பா ஸ்தோத்திரம். சரி, சிங்க கபில சிங்கம் இருந்துச்சு. நிறைய சிங்கம் இருந்திருக்கும், நிச்சயமா நிறையா இருந்திருக்கும், 1 2 இருந்திருக்காது. அந்த சிங்கம் உங்களை சொன்ன போன வாட்டி அந்த சிங்கம்லாம் பசியாக இருந்திருக்கு. ஏன் பசியாக இருந்திருக்கு? அடுத்தது போடும்போது, அந்த கட்டளை கொடுத்து போடும்போது அடிச்சு எடுத்துருச்சு. இறங்குறதுக்கு முன்னே எலும்புலாம் கடிச்சு எடுத்துருச்சு. பசி உள்ள சிங்கம். அப்ப அப்படிப்பட்ட சிங்கம் மத்தியிலே தானியேல் போடப்பட்டார். அப்ப பிரசன்னத்தை நாடினவன் இப்ப எங்க தெரியுங்களா இருக்கிறாரு? சிங்க கபிலே இருக்கிறாரு. கூட யார் இருக்கிறா? சிங்கங்கள். ஆமென். சிங்கங்கள் கூட இருக்கும்போது தேவ பிள்ளைகளே, நான் சொல்றேனே, உங்களுடைய எங்க இருக்கிறீங்க முக்கியம் கிடையாது, யார் உங்களோட கூட இருக்கிறாதான் முக்கியம். ஆமென். தானியேல் நினைச்சா ராஜா அரண்மனையில் போயிட்டு அடைக்கலம் தேடி இருக்கலாம். ஆனா தானியேல் தேவனுடைய பிரசன்னத்தை தேடினார். ஆமென். அதனால தான் பிரசன்னத்தில் வாழும்போது கர்த்தர் கூடவே இருக்கிறவராய் இருக்கிறார். ஆமென். So the Lion of Judah was with Daniel. பாருங்க, ஒரு பெரிய வெளிப்பாடு இந்த இடத்துல நடக்குது. தானியேல் என்னத்தீங்களா காமிக்கிறாரு? நல்லா கவனிங்க. தானியேல் என்னத்தீங்களா அந்த சிங்க கபில இருக்கும்போது தானியேல் என்னத்தீங்களா காமிக்கிறாரு? ஆடாம் தோட்டத்தில் நடந்த காரியத்தை தானியேல் காண்பிக்கிறார். எப்படி அந்த காலத்துல ஆடாம் ஏவாள் மிருகங்கள்லாம் ஒன்னா இருக்கும்போது எந்த ஒரு சண்டை இல்லை, சச்சரவு இல்லை, கடிக்கிறது இல்லை, கொதறது இல்லை, சாப்பிட்றது இல்லை, தெரியுங்களா, இது எல்லாம் இல்லாமல் இருந்துச்சு. பாவம் வரும்போது தான் எல்லாம் நடந்துச்சு. சிங்கம்லாம் கடிக்க ஆரம்பிச்சிருச்சு, சாப்பிட ஆரம்பிச்சிச்சு மற்ற மிருகத்தை. இது எல்லாம் அதே ரெஸ்டோரேஷன், அதே உள்ள பேட்டர்ன், தேவன் ஜனங்களோடு கூட இருக்கிற பேட்டர்ன் தானியேல் அங்க காமிச்சார். தேவன் செய்த பேட்டர்ன் தானியேல் அங்க அனுபவிக்கிறார். அது மட்டுமல்ல, கவனிங்கள், அது மட்டுமல்ல, இயேசு கிறிஸ்து வரப்போகிற இயேசு கிறிஸ்துவோட காட்சி கூட தானியேல் காண்பிக்கிறார். எப்படி தெரியுங்களா காமிக்கிறாரு? மார்க் 1ஆம் அதிகாரம் நம்ம பைபிள் ஸ்டடியில பார்க்கிறோம். மார்க் 1ஆம் அதிகாரம் 13ஆவது வசனத்துல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து காட்டு மிருகங்களோடு கூட இருந்தார் என்ற வேதம் எழுதப்பட்டிருக்கிறது. யார் கூட இருந்தார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து? காட்டு மிருகங்கள். காட்டு மிருகங்கள் என்ன செய்யும்? அடிச்சு போடும்.
ஆனால் இயேசு கிறிஸ்து காட்டு மிருகங்களோடு கூட இருந்தார். என்ன காட்சி தெரியுமா ஆண்டவர் காமிக்கிறார்? அந்த தோட்டத்தின் காட்சி நான் மீண்டுமாக செய்ய போகிறேன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து காண்பிக்கிறார். இங்க தானியேல் காண்பிக்கிறார் அந்த காட்சியை மீண்டுமாக. ஹல்லேலூயா. அது மட்டுமல்ல, தானியேல் எதுங்களா காமிக்கிறார்? வரப்போகிற காலங்கள். அப்பனா நம்ம பார்க்க போகிற வர காலங்கள் இயேசு கிறிஸ்து வரும்போது ஐசாயா 11:8 இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது. பிள்ளைகள், சிறு பிள்ளைகள் பாம்புகளோட விளையாடுவார்களாம். இருக்குதா அந்த வசனங்கள்? பாம்புகளோட புத்துல கை விடுவாங்களாம், எதுவும் சேதப்படுத்தாது. என்ன தெரியுங்களா? வரக்கூடிய காலத்துல எப்படியாக ஏதேன் தோட்டம் இருந்ததோ கர்த்தர் மீண்டுமாக செய்ய போகிறார். தானியேல் அந்த பிரசனத்தை காண்பித்தார். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, அவர் பிரசனத்தில் நீங்கள் நானும் இருக்கும்போது கர்த்தர் அநேக காரியத்தை உங்கள் மூலமாக வெளிப்படுத்த போகிறார். உங்களுக்கு வெளிப்படுத்த போகிறார், உங்கள் குடும்பத்துக்கு வெளிப்படுத்த போகிறார். கர்த்தர் உங்களை அவர் நோக்கத்துக்கு கொண்டு போவார். ஹல்லேலூயா. ஜெபம் செய்வோம். Let us pray.